பாம்புகளோடு விளையாடி பாம்பு மொழியில் பேசி வந்த சடையம்மா. பாம்பு அது அவங்க கிட்ட அவங்க பேசினா தான், அவங்க பாஷையில பேசினா தான் அதுங்க பேசும், அவங்க கையில விளையாடும். ஆன்மீக பின்னணியில் ஆச்சரியப்படுத்தும் நிகழ்வுகள். மர்மம். இந்த ரங்கசாமி சித்தருக்கு தொண்டு செய்து வந்த லட்சுமி அம்மா என்கிற பெண்மணி பற்றி பலவித ஆச்சரியமான தகவல்களை சொல்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பாம்புகளோடு இந்த பகுதியில் லட்சுமி அம்மா வசித்து வந்தார் என்றும், பாம்புகளுக்கு பால் வைத்து அந்த பாம்புகளோடு படுத்து உறங்கி வந்தார் என்றும் மிரட்டலான தகவலாக அது அமைந்தது. பாம்புகள் மொழியில் லட்சுமி அம்மாவுக்கு பேச தெரியும் என்றும் சிலர் கூறினார்கள். திருப்பதியிலிருந்து இவர் கண் பார்வையில் தான் பார்த்தார். குழந்தைக்கு சோறு ஊட்டியிருந்தாங்களாம். ஊட்டியிருக்கும்போது கண் பார்வையில் பார்க்கும்போது என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டு முறைச்சி பார்த்தாராம். முறைச்சி பார்த்துட்டு உடனே குழந்தைக்கு இடுப்பில் இருந்த குழந்தைய கீழே இறக்கிட்டு உடனே வந்துட்டார். யார் இவர் மெட்ராஸ்க்கு வந்துட்டார். அந்த அம்மா ஒரு காலடியிலேயே கூடவே வந்துட்டாங்க. கூடவே அடிகளார் பட்டினத்தார் அடிகளார் கோயிலில் தங்கிட்டாங்க அந்த இடத்துல. அப்போ பாலைவனம் மாதிரி இருக்கும், எல்லாம் செடி சப்பாத்திங்க பெரிய பெருசாக இருக்கும். அதில் அங்கே தங்கி குடி கொண்டிருந்தார். இந்த ஆயாவும் என்ன பண்ணாங்க, அப்படியே தடவிட்டு அவர்கிட்ட ஐக்கியமாயிட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தாங்க. பாம்பு அது அவங்கக்கிட்ட அவங்க பேசினா தான், அவங்க பாஷையில் பேசினா தான் அதுங்க பேசும், அவங்க கையில் விளையாடும். அதுக்கப்புறம் பேசி முடித்து பிறகு அதை நாய்க்கு பூனைக்கு அவருக்கு தொண்டு பூஜைலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்த உடனே அது அந்த ஜடை மேலே தான் விளையாடும். அதுக்கப்புறம் போயிடும், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் இருக்காது. கொஞ்சம் நேரம் விளையாடும். அப்புறம் அவங்க என்ன பேசுவாங்களோ தெரியல. அவங்க பேசுறது ஒரு மாதிரி ஒரு பாஷையில் பேசுவாங்க. அந்த பாஷையெல்லாம் எங்களுக்கு புரியாது, அந்த சின்ன வயசில் புரியாது இல்லை. அப்போது அந்த அது போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீ வரேன் நான் பால் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க போல். அப்புறம் எழுந்து போய் பால் வைப்பாங்க. அது குடிக்கும். அது பால் குடிச்சிட்டு அதை போயிடும். சடையம்மா பேசும்போது கூட பாம்பு போல நாக்கை நீட்டி நீட்டிதான் பேசுவாராம். சடை போன்ற முடி அவருக்கு இருந்ததால் சடையம்மா என்றும் அவரை அழைக்கிறார்கள். ஜடை பாதம் வரைக்கும் இருக்கும், அவுத்து விட்டா. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த சடையை வளைச்சி கொண்டை போட ஆரம்பித்து அதில் வெள்ளை துணி சுற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது பால் கடிக்காத நேரத்தில் அந்த பாம்புங்களுக்கு, நாய்க்கு, பூனைக்கு எல்லாம் பால் டின்னு, அமுல் டின்னு வாங்கி கரைச்சி காசி ஊற்றுவாங்க எல்லாத்துக்கும். ஆனால் அவங்களுக்கு நாகம் பேசுகிற மாதிரி தான், நாக்கில் நாகம் எப்படி பேசும், அப்படி தான் பேசுவாங்க, நாக்கு வழிய. ரங்கசாமி சித்தர் யாரிடமும் எதுவும் பேச மாட்டார் என்றும், லட்சுமி அம்மாவிடம் சைகையில் தான் சொல்வார் என்றும், அதை புரிந்து கொண்டு லட்சுமி அம்மா தொண்டு செய்து வந்தார் என்றும் கூறுகிறார்கள். பட்டினத்தார் கோயில் பக்கத்தில் ரங்கசாமி பாபான்ற சித்தர் பீடம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரங்கசாமி சமாதியை லட்சுமி அம்மான்ற சடமுடி அம்மா, அந்த பேர் சடையம்மா, அவங்க பராமரித்து தோட்டம் துறவெல்லாம் வச்சு வளர்த்துன்னு இருந்தாங்க. உள்ளே யாருமே, அவங்கள தவிர உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது பாம்புலாம் அவங்க அபிஷேகம் பண்ணும்போது விளையாடும், போவோம். அவங்க குரல் கொடுத்தா கம்முன்னு போயிடும். யாருன்னா வந்தாக்கா போய் ஒளிஞ்சிக்கும். யாரும் உள்ளே வரதுக்கு அனுமதி கிடையாது. ஃபஸ்ட்டு சடையம்மாவை எம்மா ரோகிணி வா, எம்மா ரேவதி நீ வா, எப்போ நீ வான்னு கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது விளையாடுகிற பாம்பு வர ஒதுங்கி போயிடும். அவங்க கொஞ்சம் ஜடமாலை ஏறி பின்னா மாரி விளாட்னு இருக்காங்க. முடி இப்படி கீழே வரையும் இருக்கும், அகல உள்ளாத முடி பயங்கரமாக இருக்கும். அவங்க தான் ரங்கசாமி பாபாவுக்கு பணிவிடை செஞ்சது அவங்க தான், வேறு யாருமே கிடையாது. இந்த திருவொற்றியூர் பகுதி பல்வேறு மகான்களும் சித்தர்களும் வாழ்ந்து மறைந்த பகுதி. பட்டினத்தாரின் கோவில் இங்குதான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருவொற்றியூரில் பல மகான்கள் வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராகத்தான் இந்த ரங்கசாமி சித்தர் விளங்குகிறார். அவருக்கு தொண்டு செய்து வந்த லட்சுமி அம்மாவும் ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார்.